நமக்கு வந்திருக்கக்கூடிய சர்க்கரை நோய் டயபெட்டிஸ் வந்து டைப் 1 இல்லை டைப் 2 அப்படி 2 டைப்ஸ் இருக்குது தெரியும் இல்லை. ஸோ டைப் 1 இல்லை டைப் 2 கண்டுபிடிக்கணும்னா 2 முக்கியமான டெஸ்ட் பண்ணணும். ஒன்று சி பெப்டைட் வரவயத்தையும் பண்ணணும், சாப்பிட்டப்புறம் பண்ணணும். அதான் ஃபாஸ்டிங் போஸ்ட் பிராண்டில் அது ஒன்று. இன்னொன்று வந்து இன்சுலின் டெஸ்ட் ஃபாஸ்டிங்லேயும் பண்ணணும், போஸ்ட் பிராண்டில் அதாவது வரவயத்துலேயும் பண்ணணும், சாப்பிட்டப்புறம் பண்ணணும். இப்படி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு வந்திருக்க டயபெட்டிஸ் வந்து டைப் 1 டைப் 2 ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் மருத்துவத்தோட ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன் அந்த புத்தகம் என்ன சொல்லுது அப்படின்னா டைப் 2 டயபெட்டிஸ் சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு கரெக்ட் ட்ரீட்மெண்ட் வந்து பேலன்ஸ் டயட்டு மட்டும்தான். அப்புறம் உடல் உழைப்பு, நல்ல தூக்கம். ஆனால் பேலன்ஸ் டயட்டு தான் கரெக்ட் ட்ரீட்மெண்ட் சொல்லுது, பேலன்ஸ் டயட். ஏன் அப்படின்னா டைப் 2 சுகர் நோயாளிகள் பேலன்ஸ் டயட் கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்கன்னா அவங்க இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் கம்ப்ளீட்டாக சரியாயிடும். சரியாயிடுச்சுன்னா பேலன்ஸ் டயட் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா இன்சுலினும் நிரந்தரமாக நிறுத்தலாம், சுகர் மாத்திரையும் நிரந்தரமாக நிறுத்தலாம். அப்படின்னு யார் சொன்னா மருத்துவத்தோட ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன். அப்படின்னா ரெமிஷன் இஸ் பாசிபிள் அப்படின்னு அந்த புத்தகம் சொல்லுது. உங்களுக்கு பேலன்ஸ்டு டயட்டை பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா கால் பண்ணி பேசுங்க, இல்லைன்னா கமெண்ட்ஸில் GOOD குட்னு டைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணிங்கன்னா டைப் 2 டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க இந்த வேர்ல்டில். சுகர் மாத்திரையும் இன்சுலின் போட்டு கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ போய் சேரும், நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லை, டைப் 1 சுகர் நோயாளியாக இருந்தால் கூட நீங்கள் பேலன்ஸ்டு டயட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இன்சுலின் வந்து சின்ன டோஸ், ரொம்ப சின்ன டோஸில் என்ன பண்ணலாம், பிளட் சுகரை நார்மலாக இல்லை கண்ட்ரோலில் கண்டிப்பாக வைக்க முடியும். அப்படின்னு யார் சொன்னா? அந்த புத்தகம் தான் சொல்லிச்சு. டைப் 1 இருந்தால் கூட பேலன்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா இன்சுலின் சின்ன டோஸில் மெயின்டைன் பண்ணி கொண்டு போயிடலாம். இல்லை அப்படின்னா பேலன்ஸை ஃபாலோ பண்ண இன்சுலின் அளவு என்ன ஆகும், கூடிக்கிட்டே போகும். இன்சுலின் அளவு தேவையில்லாமல் கூடிக்கிட்டே போகும். புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அப்போ எல்லாத்துக்குமே கீ ஃபேக்டர் என்னது, பேலன்ஸ்டு டயட் தான். வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா?